மேஷராசி அன்பர்களே, ஆடி மாதம் எப்படி இருக்கப் போகின்றது? சாதகமான நல்ல விஷயங்கள் என்னென்ன? என்னென்னலாம் தைரியமா செய்யலாம்? இதில கவனமா இருக்கணும். இந்த மாதத்தில வழிபட வேண்டிய தெய்வம், கடைபிடிக்க வேண்டிய விரதம், போக வேண்டிய கோவில், இப்படியான தகவல்கள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த மாத பலன நம்ம பார்க்குறோம்னு சொன்னாலே சூரியன். ஏன்னா மாதக்கோள் அப்படின்னு சொன்னாலே அது சூரியன் தான். ஒரு வருடக்கோள்னு சொன்னாலே அது குரு தான். அப்போ குரு ஓராண்டு ஏறக்குறைய ஒரு ராசியில இருக்கிறனால வருடக்கோள்ன்னு சொல்றோம். சூரியன் அப்படிதான். அவரை கொண்டு தான் மாதம் வருகிறது. சூரியனுக்கு அடுத்ததா புதன், சுக்கிரன், செவ்வாய் இவங்கெல்லாம் கூட மாதக்கோள் தான். ஆனா முழுமையா 1 மாத காலம்னு இவங்களுக்கு இல்ல. 1 மாதத்திற்கு உள்ளேயே புதன், சுக்கிரன் மாறிடுவாங்க. ஒரு ராசியிலேருந்து 2வது ராசிக்கு. செவ்வாய் 1 மாதத்துக்கு மேல ஏறக்குறைய 1 1/2 மாசம் டைம் எடுத்துப்பார். அப்போ மாத பலன நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னாலே சூரியன பிரதானமா எடுத்துக்கொள்கிறோம். அடுத்ததா இருக்கக்கூடிய மாதக்கோள்களையும் ஆண்டுக்கோள்களையும் சேர்த்து பலன்கள கணிச்சிருக்கோம். அதான் பார்க்க போறோம். அப்ப சூரியன் 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இது சாதகமான ஒரு நிலையா அப்படின்னு கேட்டா, சூரியனை பற்றி படிக்கும்போது, சூரியன் இங்கெல்லாம் வந்தா நல்லது. இங்கெல்லாம் இருக்கும்போது அவ்வளோ சிறப்பில்ல அப்படின்னு பார்க்கும்போது, 4ல சூரியன் வர்றத சிறப்பித்து சொல்ற மாதிரி இருக்காது. ஆனா, மேஷத்த பொறுத்தவரைக்கும் 4ஆம் இடம் கடகமா வரும். அப்ப கடகம் சந்திரனுடைய வீடு. அந்த இடத்துல சூரியன் வராருன்னு சொன்னா, அந்த சூரிய சந்திரால அம்மை அப்பன்னு சொல்லுவோம். நம்முடைய அம்மா, மாத்துரு காரகனா சந்திரனும், அப்பா பித்ரு காரகனா சூரியனும் இருப்பாங்க. அப்ப இந்த சூரியன் சந்திரன் வீட்ல இருக்கார் இல்லையா? தன்னுடைய வீட்டுக்கு 12ஆம் இடத்துக்கு வராரு, அதெல்லாம் வேற. அப்ப சந்திரன் வீட்டுக்கு வராருன்னு சொல்றதுனால, 4ஆம் இடத்திற்கு வராருன்னு சொல்றதுனால, ஒரு நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அம்மா கிட்ட கேட்போம். அம்மா, அப்பா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி, அத நமக்கு பெற்றுக் குடுப்பாங்க இல்லையா? பெரும்பாலும் அப்படித்தானே அமைஞ்சிருக்கும். அப்போ கடக ராசியில சூரியன் இருக்கிறதுனால, நம்ம இந்த மாதத்தில அம்பாள் வழிபாடு செய்றோம் இல்லையா? ஆடி மாதம்னா அம்மன் வழிபாடு. அப்போ அம்மன்ட்ட போய் என்னெல்லாம் கேட்கிறோமோ, அம்பிகைய எப்படிலாம் நம்ம கொண்டாடி வழிபட்டு என்ன வரங்களை கோருகிறோமோ, அத சிவபெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்னு சொல்ற மாதிரி, சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கார். அதனால இந்த மாதத்தில நீங்க வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்ளணும். இப்போ பெற்றோரிடத்துல நீங்க உயர்கல்வி பயில்வதற்கு பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதத்தில நீங்க கேட்கலாம். அவங்க ஓகே சொல்லுவாங்க. இடமாற்றம் செய்து வேற ஒரு ஊருக்கு போய் படிக்க போறேன் அப்படின்னு சொன்னா, அதற்கு அவங்க சரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு முன்னாடி ஒத்துக்கலன்னா, இப்ப சரின்னு சொல்லுவாங்க. நீங்க இது போல ஒரு மனை, வீடு வாங்க போறீங்க. வீடு கட்டலான்ற எண்ணம் இருக்கிறது உங்களுக்கு. அப்போ அம்மா, அப்பாவ கூட வச்சுக்கணும். முதல்ல நீங்க போய் பார்க்கும்போது அவங்கள கூட்டிட்டு போணும். இல்ல நெறைய இடங்கள பார்க்க வேண்டியது இருக்கா? நீங்க நெறைய பார்த்து எது ஒத்து வருது? உங்களுக்கு பிடிச்சிருக்கு, வாஸ்துப்படி இருக்கு, எல்லாம் டாக்குமெண்ட்லாம் கரெக்ட்டா இருக்கு, டெவலப் ஆகும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வச்சிருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் டிசைட் பண்ணிட்டு, அம்மா, அப்பாவ கூட்டு போய் காமிச்சுட்டு, அவங்க ஓகே, திருப்தின்னு சொன்னா தான் நீங்க டோக்கன் அட்வான்ஸே குடுக்கணும். அப்போ மனை, வீடுன்னு சொல்லக்கூடியது வாங்கறதுக்கு, கட்டத் தொடங்குறதுக்கு, அதுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு மேஷராசி அன்பர்களுக்கு உகந்ததா இருக்கப் போகிறது. அடுத்து அம்மா, அப்பா கிட்ட உங்களுக்கு என்ன விஷயம்லாம் நடக்கணுமோ, என்ன விஷயம்லாம் ஆகணுமோ, அதையெல்லாம் சாதித்துக் கொள்வதற்கு இந்த மாதம் சாதகமா இருக்கிறது. இடமாற்றம் செய்யணுமா? அதற்கு உகந்த காலமாக இருக்கிறது. இப்படி சொல்லிட்டு போலாம். செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்க ராசிக்கு அதிபதி. ராசிக்கு 2, 3ஆம் இடங்கள்ல சஞ்சரிக்கிறார். 2ஆம் இடத்துல ராசிநாதன் சஞ்சரிக்கும்போது, சுயமாக பொருளை ஈட்டணும், நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் அதிகமாகும். நம்முடைய பேச்சு எடுபடணும், நம்ம சொன்னா மத்தவங்க கேட்கணும். அந்த சொல்வாக்கு, செல்வாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில சாதகமா இருக்கிறது. பண வரவு இருக்கிறது. உங்களுடைய வாக்கு பலிதமாகும். உங்களுடைய பேச்சு எடுபடும். நீங்க பேசுறத கேட்டு, அதனால மத்தவங்க இன்ஸ்பயர் ஆவாங்க. உங்கள நம்புவாங்க. உங்களுக்கு பொறுப்புகள், பதவிகள் குடுப்பாங்க, பொண்ணு குடுப்பாங்க, வேலை குடுப்பாங்க, வீடு குடுப்பாங்க. அப்படியான விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில இருக்கு. 3ஆம் இடத்திற்கு செவ்வாய் போறார். அப்படி போகும்போது என்ன ஆகும்ன்னு சொன்னா, ஒரு தயக்கம் இருந்து இப்ப 12ல சனி இருக்கார் இல்லையா? அப்ப 7 சனி காலம், 12 விரய சனின்னு சொல்றாங்க. அப்ப இத செய்யலாமா? வேணாமா? அப்படி உங்களுக்கு ஏதோ தயக்கம் இருந்ததுன்னு சொன்னா, அது விலகப் போகிறது. துணிவு பிறக்கப் போகிறது. 3ஆம் இடத்துல செவ்வாய் வர்றது நல்லது. சாதகமா இருக்கு. செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு வர்றார் நல்லதுன்னு பார்த்தோன்னா, அப்புறம் சுக்கிரன் உங்க ராசிக்கு 5, 6ஆம் இடங்கள்ல சஞ்சரிக்கிறார். அப்போ மேஷ ராசியில பருவ வயதில இருக்கக்கூடிய பிள்ளைகள், எதிர்பாலினத்தவரிடத்துல, பையனா இருந்தா பெண்களிடத்துல, பெண்களா இருந்தா ஆண்களிடத்துல கவனமாக இருக்கணும். நெறைய விலை உயர்ந்த ஆபரணங்கள், நெறைய பொருள் கையில வச்சிருக்கிறது, நெறைய பணம் டீல் பண்ணும்போது கவனமாக இருக்கணும்.
சொத்து சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். தீய பழக்க வழக்கங்களை கட்டாயமாக இப்போ நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனையை தவிர்த்து விடலாம். ஏன்னா சுக்கிரன் 5ல் இருந்தாலும் கேதுவோட சேர்ந்திருக்கார். 6ஆம் இடத்திற்கு வந்தாலும் நீச்சமாயிட்டார். அவர் வந்து குடும்பாதிபதி, கலத்திராதிபதி. அப்போது எதிர்பாலினத்தவரத்தில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் கூட வந்து கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை இருக்கும்படியாக விட்டு கொடுத்து போகணும். இதை வந்து நீங்கள் கவனத்தில் கொண்டால் போதுமானது. புதன் 3, 4ஆம் இடங்கள் இருக்கிறதுனால தடைப்பட்ட கல்வியை மீண்டும் தொடரலாம். அரியர்ஸ் வச்சுருக்கீங்க, ஃபெயில் ஆகிருக்கீங்க, மீண்டும் படித்து தேர்வு எழுதுறதுக்கு உகந்த அம்சம்னு சொல்லலாம். ஆடி மாதத்தில் சாதகமான விஷயம் என்ன, கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். உங்களுக்கான வழிபாட்டு நாள் எது அப்படின்னு பார்த்தா, ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த சதுர்த்தி திதி, அது வந்து நாக சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமானதாக இருக்கும். அப்புறம் இந்த ஆடி மாதத்தில் வந்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது விசேஷமாக இருக்கும். ஏன்னா ஆவணியில் வந்து விநாயகர் சதுர்த்தி வந்துடும், அதுக்கு முன்னாடி வரும். அப்போது இந்த நாட்களில் விநாயகர் பெருமானை வழிபடுறது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும்.